பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற நல்லா கவனிச்சு பாருங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். கர்த்தர் இந்த மாசம் நமக்கு சொன்னாரு, பயப்படாது உன்னை மீட்டுக் கொண்டேன். ஏசாயா 43:1. கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா பொருளாதாரத்துல எல்லாவற்றிலும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையிலையும் நம்மளை மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும். என்னன்னா அசதியா இருக்கக்கூடாது. அசதியா இருந்தா பட்னியா தான் இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில அசதியா இருக்கிறோம். குறிப்பா நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வேலையில அசதியா இருக்கிறோம், பிசினஸ்ல அசதியா இருக்கிறோம், ஊழியத்துல அசதியா இருக்கிறோம். அசதியோடு கூட நாம் எதை செய்தாலும் அதுல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரனை பார்த்தேன், மீட் பண்ணேன். அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஷெட்யூல் பண்ணிருக்கிற ஒர்க்க இந்த நாளுக்குள்ள முடிக்க மாட்டாராம். ஒரு வாரத்துக்குள்ள எப்படியோ ஒண்ணு அந்த வேலையை நான் முடிக்கணும்ல பிரதர், அதனால 10 நாளோ ஒரு வாரமோ ஆனா அந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன் சொன்னார். அன்னைக்கு நான் கேட்கும் போது அது ஓகேங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இங்க வசனத்தை வாசித்து தியானித்து தேவ சமூகத்துல நான் ஜெபிக்கும் போது அது ஓகே இல்லை. ஏன்னா கர்த்தர் என்ன விரும்புறாரு தெரியுமா? அந்த நாளுக்கு கர்த்தர் நமக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ, அது ஒரு வேளை உங்க ஊழியமா இருக்கலாம், சபைக்குரிய காரியமா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான வேலையா இருக்கலாம். கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை அந்த நாளுக்குள்ளாகவே கர்த்தர் என்ன வேலையை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றணும். நாளைக்கு பாத்துக்கலாம், நாளானைக்கு பாத்துக்கலாம், எப்படி முடிச்சிடலாம் ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளுக்குள்ள, அதை கர்த்தர் ஒருபோது விரும்ப மாட்டார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அழகா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த 7 நாளும் வேலை செஞ்சாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்தார். ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 1 வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியவும், வானத்தின் உள்ளவைகளையும் பூமி உள்ளவைகளையும் எவ்வளவு அழகா படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கு இந்த வேலைன்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கிறார். அப்ப கிறிஸ்தவங்க நமக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். ஊழியம் செய்தாலும் சரி, இல்ல உலகத்துக்குள்ளாக வேலை செய்தாலும் சரி. ஆனா கர்த்தர் நமக்கு நம்பி கொடுத்திருக்கிற காரியத்துல எதா இருந்தாலும் சரிங்க, நான் சொல்றேன், அந்த நாளுக்குள்ளாகவே நாம் முடிக்க திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதுலதான் கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இப்படி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் நம்மளை மேலும் கேட்டுக்கொண்டு சகல நபர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நம்ம நிறுத்துவார். அப்பதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சோம்பலும் இந்த மாதிரி தாமதத்தோடு செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் நம்ம கிட்ட இருக்குமானா ஆசீர்வதிக்க முடியாது, பட்டியாதான் இருக்கும். அப்புறம் ஆண்டவரே நான் ஆசீர்வதி ஆண்டவரே சொன்னா கர்த்தர் விட்டுக் கொள்ளுவாரா? இல்லவே இல்லை. உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளணும். கொடுக்கலாமா? கட்டளைக்கு எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக சுத்திரம் தகப்பனே, நீங்க எங்களுக்கு நம்பி கொடுத்திருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை தகப்பன் இழிவும் திருத்தவுமாக அந்த நாளுக்குள்ளாக முடிக்கிற அனுபவத்துக்குள்ள நாங்க எங்களை தாழ்த்துறோம்பா. தகப்பனே, நீர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை முடித்தீரோ, அதே போல நாங்க சின்சியரா ஒர்க் பண்ணணும். நீங்க தகப்பனே கிருபை எங்களுக்கு தாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. சரியா கர்த்தர் கொடுத்த காரியத்துல சரியா இருங்க. கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டு அநேகருக்கு சாட்சியாய் நடத்துவார். God bless you.